பழனி அருகே விவசாய பணியின் போது உடைந்த குடிநீர் குழாயை அருகில் இருந்த தோட்டத்தின் உரிமையாளர் சரி செய்ய விடாமல் தடுத்ததால் மற்றொரு விவசாயி கட்டிலை போட்டு நடுரோட்டில் படுத்துக்கொண்டு போராட்டத்தில் ஈடுபட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோம்பைப்பட்டி மூலக்கடையில் பழனிமுத்து என்பவர் அரசு நிலத்தையும் சேர்த்து உழவு செய்துள்ளார். விவசாய பணியின் போது அவ்வழியே சென்ற குடிநீர் குழாய் உடைந்துள்ளது. இதனை சரி செய்ய ஊராட்சி பணியாளர்கள் வந்த போது அவர்களை தடுத்த பழனிமுத்துவின் அத்தை ஈஸ்வரி அநாகரிகமாக பேசியதாக தெரிகிறது. இதனால் கோபமடைந்த பக்கத்து தோட்டக்காரரான ராஜாராம் சாலையை மறித்து கட்டிலை போட்டு போராட்டம் நடத்தினார். விசாரணைக்கு வந்த போலீசாரிடமும் ஈஸ்வரி வாக்குவாதம் செய்த நிலையில் காவல்துறையினர் இருதரப்பையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்து வைத்தனர். எங்க போறீங்க கேக்குறேன். அந்த மாதிரி பேசுவானுங்க. இந்த இடம் யார் பேர்ல இருக்கு? அவங்க அந்த யார் பேர்ல இருக்கோ அவங்க கிட்ட கேடாச்சு. அவங்க போட சொல்றாங்க, நீங்க வேலைய பாருங்க. போட சொன்னா நீங்க டே புடிச்சாங்க வர ஆளத்தீங்களா சார்? செக்கர்ல வாங்குறேன்டா. உனக்கு இங்க யாருக்கு பேசல. உன் மருமகன் கேடாச்சு, உன் மருமகன் போட சொல்லிட்டாப்ல. செக்கர்ல பைப் வந்தா உடைச்சது நீயே. உடைச்ச உன் நாட்டுல உடைச்சது இப்ப பேசு. அது மட்டும் தான் இப்ப பைப் போட முடியும். நாகை அருகே சாலை சீரமைக்கப்படவில்லை என கூறி கிராம மக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருக்குவளை அருகே மடப்புரம் ஊராட்சியில் மடப்புரம், ஏர்வைக்காடு மற்றும் வாழக்கரை ஆகிய 3 கிராமங்களையும் இணைக்கும் வகையில் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்திற்கான சாலை பல வருடங்களாக மண் சாலையாக உள்ளது. இந்நிலையில் மழையால் சேரும் சகதியுமாக மாறியுள்ள அந்த சாலையை பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சேரும் சகதியுமாக உள்ள பாதையில் நாற்று நட்டு தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தூத்துக்குடி மாவட்டம் ஆலந்தா கிராமம் அருகே விதிமுறைகளை மீறி அமைக்கப்பட்டுள்ள கல் குவாரியை மூட கிராம மக்கள் வலியுறுத்தியுள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் ஆலந்தா மற்றும் சவாலாபேரி கிராமத்திற்கு அருகே தூத்துக்குடியைச் சேர்ந்த காசிராஜன் என்பவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு சுமார் 500 ஏக்கர் நிலத்தை கேரளாவைச் சேர்ந்த நபர்களிடம் இருந்து விலைக்கு வாங்கியுள்ளார். இந்நிலையில் முறையாக அனுமதி பெறாமல் அரசு அதிகாரிகள் துணையுடன் கல்குவாரி அமைத்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இரவு பகல் பாராமல் கல்குவாரியில் வெடிகள் வைப்பதால் உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையில் விவசாயம் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மேலும் வீடுகளில் அதிர்வு ஏற்பட்டு மக்கள் அச்சத்துடன் வாழக்கூடிய சூழ்நிலை உருவாகியுள்ளது. மாவட்ட நிர்வாகம் இந்த விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு கல்குவாரியை மூட நடவடிக்கை எடுக்க வேண்டுமென வலியுறுத்தி கல்குவாரி அமைந்துள்ள விவசாய நில பகுதியில் இறங்கி கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே நரிக்குறவர்களுக்கு ஒதுக்கிய பூமி தான நிலத்தை மோசடியாக விற்பனை செய்ததை கண்டித்து 300க்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஓரக்காடு அல்லிநகர் பகுதியில் 45 ஏக்கர் பூமி தான நிலம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் போலியாக பட்டா போட்டு விற்பனை செய்த 1 ஏக்கர் நிலத்தை ரத்து செய்து நிலத்தை மீட்டு தர கோரி நரிக்குறவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பாக அமர்ந்து போராட்டம் நடத்தினர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.